ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா 1998 தஞ்சாவூரில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1998 ஒரு தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குடும்பம் வசிச்சுட்டு இருந்திருக்குது. அந்த குடும்பம் வந்து ஒரு சொந்தமாக ஒரு தோட்டம் வச்சுருக்கிறாங்க. அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் ஒரு சுரங்கப்பாதையும் இருந்திருக்குது. அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே ஒரு சின்ன பொருள் கிடச்சிருக்குது. அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் மற்றும் ஒரு மரணங்கள் எப்படி நடந்தது, அதை எப்படி இவங்க சரி பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். மெயினான ஒரு விஷயம் என்னென்னா அது என்ன பொருள் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கிற ரமேஷ் தான் நமக்கு இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அவர் சொந்த ஊரில் படிக்கல, கான்வென்ட்டில் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர்லேயே அவங்க தான் பெரிய பணக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்திலேயே விரல் விட்டு என்ற வகையில் இவங்களும் ஒரு பணக்கார லிஸ்ட்டில் தான் வந்திருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் அவங்க குடும்பம் தான் ரொம்ப பெரிய பணக்காரங்க இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு என்னாச்சுன்னே தெரியாமல் அவங்க குடும்பத்தில் ரொம்ப பண கஷ்டம் ஏற்படுது. அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப லாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து கடன் வாங்கின இடத்துலலாம் வட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா ஊட்டி கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருந்த ரமேஷ் அதுக்கு மேலே அவங்களால படிக்க வைக்க முடியல அந்த குடும்பத்தினால. ஏன்னா இவங்களுக்கே அந்த டைமில் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருந்திருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து இவரை மாற்றி இங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு சேர்த்திடுறாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் இவங்க எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறாங்க. இவருக்கும் ஒரு சின்ன வயசு தானே, ஒரு 11th 12th அப்படி தான் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிற டைமில் ரமேஷோட தாத்தா ரொம்ப முடியாமல் இருக்கார். அவங்க ஊர்லேயே அவங்களுக்கு 2 வீடு இருந்திருக்குது. அவங்க புதுசாக கட்டின பெரிய பங்களா ஒன்று, அது மட்டும் இல்லாமல் இவங்க பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு தோட்டத்து வீடு ஒன்று இருந்திருக்குது. சுற்றியும் வயல்காடு, நடுவில் ஒரு வீடு. அது ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடியே கட்டின வீடாமா. இனிமே நல்லா பராமரிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த வீட்டை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய வீடாக கட்டி ஒரு பங்களா மாதிரி பெருசாகவே கட்டிக்கிறாங்க, கருங்கல் கட்டடம். இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் ரமேஷோட தாத்தாக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. அன்னைக்கு ரமேஷ் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு. ஸ்கூலுக்கு போனால் ரமேஷை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால அவர்கிட்ட காமிக்கலாம்னு சொல்லி ரமேஷையும் ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வந்துடுறாங்க ரமேஷோட பேரண்ட்ஸ். இதுக்கப்புறமா ரமேஷை அவரோட தாத்தா பார்க்குறாரு. தாத்தா பார்த்ததுக்கப்புறம் தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் டாக்டருங்களை கூப்பிட்டு பார்க்குறாங்க. டாக்டர் முடியாது, இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரமேஷோட பேரண்ட்ஸும் சரி ரமேஷும் சரி அழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது குறிப்பிட்டு சொல்லப்போனால் ரமேஷோட தாத்தாக்கு ஒரு 70 வயசு அவ்வளோதான் இருக்குமாமா. 70-75 வயசு அவ்வளோதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1998 அப்படிங்கும்போது 78 வயசுலாம் ரொம்ப சின்ன வயசு தான். ஏன்னா 100 வயசு, 88 வயசு, 90 வயசு வரைக்கும்லாம் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. 78 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. இவங்களாம் இருந்திருக்கிறாங்க, நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரமேஷோட அம்மா அப்பா இவங்க எல்லாமே அவரோட தாத்தாட்ட நல்லா பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவரோட தாத்தா பதிலே பேசலை. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, இவர் பேசக்கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. ரமேஷ் மட்டும்தான் அந்த தாத்தா கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும்போது ரமேஷ் கிட்ட அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏதோ சொல்ல வராரு. கையில் ஏதோ செய்ய காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்டல் இருக்கும்ல, கட்டலில் கீழே இப்படி தொட்டுறாரு. கட்டலை கீழே இப்படின்னு சொல்கிறாரு. ரமேஷ்க்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை கட்டலில் நல்லா படுக்க வைக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவையும் கூப்பிட்டு நல்லா படுக்க வைக்க சொல்கிறாராட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிலெல்லாம் நல்ல பெட்டெல்லாம் விரிச்சுட்டு மறுபடியும் தூக்கி அவரை வச்சு படுக்க வைக்கிறாங்க. அப்பவும் அவரோட கை அப்படிதான் காமிக்குது. ஆனால் ரமேஷோட அப்பா கிட்ட இந்த இதை காமிக்கலை, அந்த செய்கையெல்லாம் காமிக்கல. மறுபடியும் ஒரு 2-3 டைம் ரமேஷ் கிட்ட காமிச்சிருக்கிறாரு. ஃப்ளாட்டாக இருக்கிற பெட் தொட்டு மறுபடியும் கீழே அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாரு. அப்போ ரமேஷுக்கு புரியல, என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுடுறாரு. கடைசியில் பார்த்தா அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் மிஞ்சி வைப்பானா ஒரு 10 நிமிஷம் சைலண்ட்டாகவே இருந்திருக்கிறாரு. ரமேஷை அந்த தாத்தா நல்லா ஊற்று பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. திடீர்னு ஒரு உயிர் அங்கேயே பிரிஞ்சிருது. இதுக்கப்புறம் குடும்பமெல்லாம் ரொம்ப அழுது, அதுக்கப்புறமா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பி அவங்க ஊர்லேயே பெரிய ஆள் இல்லை, ரொம்ப ஆடம்பரமாக அவரோட இறுதி சடங்குகளை நடத்தி முடிக்கிறாங்க. இருக்கிற கடனில் இது வேற எச்சு கடன் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு 2-3 ஃபேக்ட்ரி இருந்திருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி டோட்டலாகவே இழுத்து மூடிடுறாங்க.
ஏன்னா வட்டி கட்ட முடியல. அதுக்கு மேல வட்டி கட்ட முடியாதனால இழுத்து மூடிடுறாங்க. ரமேஷ் வந்து ரொம்ப சோகமாவே இருக்கிறாரு. 2, 3 நாள் ஸ்கூலுக்கும் போகல. ரொம்ப ஃபீலிங்காவே இருந்துட்டு இருக்கிறாரு. கரெக்ட்டா வந்து தாத்தா வந்து இறந்த கட்டிலு மேலேயே தான் உட்காந்துருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா வேற இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து ரொம்ப ஃபீலிங்லயே இருக்கிறாரு. அப்படி ஃபீலிங்லயே இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, ஆ அந்த கட்டிலுக்கு அடியில வந்து ரொம்ப தூசியா இருந்திருக்குது. மெயினா வந்து சொல்லப்போனா, அது வந்து ரமேஷோட தாத்தா ரூம் அப்படிங்கிறதுனால, அந்த தாத்தா வந்து அவர தவிர யாரையுமே அந்த ரூம்குள்ளேயே விட மாட்டாராமா. இதுவரைக்கும் வந்து ரமேஷே அந்த ரூம்குள்ள 1, 2 டைம் தான் போயிருக்காரு. பொறந்ததுலேருந்தே. 1 டைம், 2 டைம் அவ்வளோதான் போயிருக்காரு. கடைசியா வந்து இவரு முடியாம இருக்கும்போது டெய்லியும் போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா மத்தபடி வந்து தாத்தாவோட ரூம்ல என்ன திங்ஸ் இருக்குது, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஃப்ரீ டைம்ல வந்து என்ன படிப்பாரு, எழுதுவாருன்னுலாம் எதுவுமே அவங்களுக்கு வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து சரி ரொம்ப டஸ்ட்டா இருக்குது, எல்லாத்தையும் தொடச்சு கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்கிறாரு. ரமேஷோட பால் ஒண்ணு வெளியில அவங்க அம்மா இன்னொரு ரூம் கூட்டிட்டு இருக்கிறாங்க. கூட்டும்போது ஓடி வந்து அப்படியே இறக்கமா இருக்குது. அந்த ரூம்குள்ள வந்து எல்லா பக்கமும் மேடா இருக்குது. கரெக்ட்டா தாத்தா படுத்து தூங்கிட்டு இருந்த கட்டிலுக்கு கீழ வந்து ஒரு இறக்கம் மாரி இருக்குது. அங்க ஓடி வந்து அந்த பால் சென்டரா நின்றுது. சென்டரா நின்னதுக்கு அப்புறமா ரமேஷன் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அந்த கட்டில வந்து நகர்த்தவும் முடியல. கட்டில வந்து கீழ குனிஞ்சு போற அளவுக்கு வந்து இடமும் இல்ல. ரொம்ப சிறுசா இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவ கூப்பிடலாமான்னு பார்க்குறாரு. அவங்க அம்மா வந்து வெளிய போயிட்டாங்க. தோட்டத்துலலாம் ஆள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க அம்மா போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா ரமேஷ் வந்து மறுபடியும் சரி முடிஞ்ச அளவு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு, நல்லா தம் கட்டி அந்த கட்டில புடிச்சு தள்ளுறாரு. நல்லா தள்ளிட்டே இருக்கும்போது பாதி அளவு தள்ளிடுறாரு. கீழ வந்து ஃபுல்லா டைல்ஸா இருக்குது. ஆனா அந்த கட்டில்ல வந்து தள்ளுனதுக்கு அப்புறம் பார்த்தா வந்து ஒரு கோடு மாரி இருக்குது அந்த டைல்ஸ்ல. இது என்னடா இது? ஏதாவது உடைஞ்சிருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து எடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா ஒரு சாவி போடுற மாரி ஒரு இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாம கீழ வந்து ஒரு டோர் இருக்கிறத பார்க்குறாரு தரையில. ஓ! தாத்தா வந்து இதத்தான் சொன்னாரா? அப்படிங்கிறது ரமேஷ்க்கு வந்து அப்பதான் தெரியுது. ஓ! தாத்தா வந்து நம்மகிட்ட இதுதான் வந்து கீழ ஃப்ளாட்டா இருக்குது. அது கீழ வந்து இருக்குதுன்னு சொன்னது. தரையில வந்து ஒரு ரூம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. நமக்கு வந்து இப்பதான் புரியுது அப்படின்னு ரமேஷுக்கு அப்பதான் ஐடென்டிஃபை ஆகுது. அதுக்கப்புறம் ரமேஷ் வந்து அத தொறந்து பார்க்குறாரு. தொறக்க முடியல. ஏன்னா அது சாவி இருக்குதுல்ல. சாவி வந்து அவர்கிட்ட இல்ல. சாவி போட்டு ஓப்பன் பண்ற மாரி தான் அது ஒரு லாக் சிஸ்டம். அதுக்கப்புறம் ரமேஷ் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் தேடுறாரு. நல்லா உட்காந்து பொறுமையா யோசிக்கிறாரு. தாத்தா வந்து எங்க நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, எதுல வந்து வச்சிருப்பாருன்னு சொல்லி யோசிக்கிறாரு. தாத்தா வந்து கடைசி காலத்துல வந்து அந்த கட்டில்ல தான் ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நாள் இருந்தாரு. ஒருவேளை கட்டில்ல கீது இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா, அந்த கட்டில்ல வந்து சைடுல வந்து ஒரு சின்ன ஒரு கேப் மாரி இருக்கு. அது கேப் இல்லைங்க. அதுலயும் ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு டம்மி மாரி இருக்குது. அந்த டம்மி வந்து ஓப்பன் பண்ணா உள்ள சாவி இருக்கு. அப்புறம் மறுபடியும் வந்து அத ஓப்பன் பண்ணி சாவியெல்லாம் எடுத்துட்டு, ஒரு பயத்தோடயே ஓப்பன் பண்றாரு. உள்ள கீது ஏதாவது பாம்பு கீம்பு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணா ரொம்ப நாள் ஓப்பன் ஆகாம இருந்திருக்க மாட்டிருக்குது. ஓப்பன் பண்ணி கதவ வந்து தூக்க முடியாம தூக்குறாரு. கீழ வந்து மரமா தான் இருந்திருக்குது. தூக்க முடியாம தூக்குறாரு. ஓப்பனும் ஆயிருச்சு. உள்ள ஃபுல்லா இருட்டா இருக்குது. அதுக்கப்புறம் கையில வந்து கேண்டில் வச்சுட்டு லைட்டா உள்ள போலான்னு சொல்லி பயந்து உள்ள போயிட்டு இருக்கிறாரு. உள்ள போகும்போது ஸ்விட்ச் பாக்ஸ் ஒண்ணு இருக்குது. அதுல வந்து ஒரு ஸ்விட்சும் இருக்குது. ஸ்விட்ச் போட்டா உள்ள ஃபுல்லா லைட் எரியுது. அப்பதான் வந்து ரமேஷுக்கு தெரியுது. அவரு பார்த்த விஷயம் வந்து அப்பேற்பட்ட விஷயம். ஏன்னா அவரு அப்படியே அதிர்ந்தே போயிடுறாரு. ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டு அளவுக்கு வந்து ஒரு சுரங்கம் இருந்திருக்குது கீழ பேஸ்மெண்ட். அவங்க இதுவரைக்கும் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கே வந்து இது தெரியாதாமா. அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. இவருக்கும் வந்து பொறந்ததுலருந்து இவருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 16 வருஷமா வந்து இவர் அந்த வீட்ல பொறந்து, வளர்ந்து பெரிய பையனா இருக்கிறாரு. இவருக்குமே வந்து இங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. கீழ வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி இவருக்கே தெரியாது. இதுக்கப்புறமா தாத்தா ஏன் இத்தன நாள் வந்து இத சொல்லாமயே இருந்தாரு? அது மட்டும் இல்லாம இவ்ளோ பாதுகாப்பா வச்சிருக்காரேன்னு சொல்லிட்டு, என்னதான் இருக்குன்னு சொல்லி ஒரு பயத்தோடயே போறாரு. பயத்தோடயே போயிட்டு உள்ளலாம் பார்க்குறாரு. வெளிய வந்து எவ்வளோ டஸ்ட்டா இருந்துச்சோ, அது வந்து உள்ள கொஞ்சம் கூட இல்ல. உள்ள வந்து அவ்ளோ நீட்டா இருக்கு. இடம், பொருளு எல்லாம் வந்து ஆன்டிக் கலெக்ஷன் மாரி இருக்குது. ஏன்னா 1960, 70 அந்த காலகட்டத்தில வாங்குன பொருள் மாரி எல்லாம் அவ்ளோ ஆன்டிக் பீஸ் மாரி இருந்திருக்குது. இதுக்கப்புறமா உள்ள போயிட்டு ஒரு பொருளா பார்க்குறாரு. பார்க்கறதுக்கு எல்லாமே அதிசயமா இருக்குது. அப்படி போகும்போது அந்த உள்ள சுரங்கப்பாதைக்குள்ள இன்னொரு பாதை இருக்குது. அந்த பாதைக்குள்ள போனா ஒரு கேட் மாரி இருக்கு. அந்த ஜெயிலலாம் வந்து எப்படி ஒரு கேட் இருக்கோ, அந்த மாரி ஒரு கேட் போட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு ரூம் இருக்கு.
அந்த ரூம் வந்து அந்த கேட் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள போய் பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கு. இது என்னடா இது? இந்த பாக்ஸ்க்கு வந்து இவ்ளோ பாதுகாப்பு குடுத்துருக்காங்க. அப்படி என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்தவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா ஒரு பொம்மை. அந்த பொம்மையில வந்து 2 கண்லயும் வந்து ஆ மஞ்சளு, குங்குமம், ரத்தம் இதெல்லாம் விட்டு அது வந்து பூசை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பூசை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் வந்து இவர்கிட்ட இவரோட ரமேஷோட தாத்தா கிட்ட பணம் இருந்திருக்கும்ல. ரெகுலரா வந்து ரமேஷோட தாத்தா வந்து ஒரு பணம் வைக்கிற பேக் வந்து யூஸ் பண்ணுவாராமா. அந்த பணம் வைக்கிற பேக் பிளஸ் வந்து ஒரு ஆளுங்களுக்கெல்லாம் கூலி கொடுத்த அந்த நோட்டு, பணம் கொடுக்குற அந்த ரெக்கார்ட் நோட்டு, இது எல்லாமே வந்து அங்க வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாரு அவரோட தாத்தா. இவருக்கு வந்து சரியா புரியல. இதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு புரியல. ஆனா இவர் சொன்னோனே நான் புரிஞ்சுட்டேன். இது வந்து அவரு வந்து ஒரு சாத்தானுக்கு வந்து இதெல்லாம் வந்து பலி கொடுத்து இவர் வந்து அந்த வசியம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பணம், சொத்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. முடியாத காலகட்டத்தில் அவர் படுத்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு. ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தவங்க எல்லாமே ரொம்ப அப்படியே எவ்வளோ டாப்ல இருந்தாங்களோ அவ்வளோ டவுனுக்கு கீழே இறங்கிட்டாங்க. இது வந்து அவர் சின்ன வயசு அப்படிங்கனால இவருக்கு எதுவுமே புரியல. சரி எதுக்கு இந்த விளையாட்டு பொம்மையை வந்து வச்சிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே எடுத்துட்டு வந்துடுறாரு. வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இந்த லாக்கெல்லாம் பூட்டிட்டு அந்த கட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து தள்ளியும் வச்சுட்டு வந்துடுறாரு. அவங்க அம்மா அப்பாட்ட வந்து சொல்லலை. அவங்க வந்து சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ரமேஷோட அப்பாவுக்கு வந்து ஒரு 3 நாள் பர்த்டே வருது அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா கிட்ட வந்து அப்போ சொல்லிக்கலான்னு விட்டுட்டாரு. ஆனால் இதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் அமானுஷ்ய ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அந்த பொம்மை எடுத்து வரும்போதே வந்து கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 7 மணி ஆயிருது. 7 மணி ஆகும்போது கரெக்டாக இவர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அந்த கட்டில் நகர்த்தி வைக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. ஆளுங்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு கரெக்டாக உள்ளேயும் வந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற இவ்வளோ நேரமா? கூட்டுறக்கு இவ்வளோ நேரமா? ஒரு ரூமையே கூட்டுறக்கு இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கிற? அது மட்டும் இல்லாமல் பொருளை துடைக்கிறேன்னு சொன்னேன். இன்னும் பொருளெல்லாம் எதுவுமே துடைக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாப்புல. கிட்ட ஒரு விஷயம் செய்ய சொல்லி கொடுத்தோம்னா இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ரமேஷோட அம்மாவும் அவரை திட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா சரி நான் எப்படி உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் அந்த பொம்மையை வந்து எடுத்துகிட்டு போய் அவரோட ரூமில் வச்சிடுறாரு. வச்சுட்டு சரி இங்கே வச்சா இது உங்களுக்கு தெரிஞ்சிருமா என்னமோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட தாத்தா ரூமுக்கே போய் எங்கே வைக்கிறாரு அப்படின்னா அந்த ரமேஷோட தாத்தா வந்து படுத்துட்டு இருந்தாருல கடைசி காலகட்டத்தில், அந்த பெட் இருக்கு. அந்த பெட்டுக்கு அடியில் அந்த பொம்மையை வந்து நடு சென்டரில் வச்சிடுறாரு. வச்சுட்டு நைட் ஒரு 10 மணி இருக்கும். வந்து இவங்களும் தாத்தா போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் சாப்பிட்டு படுத்துடுறாங்க. அப்படி படுத்ததுக்கப்புறமா நைட்டு ஒரு 12 மணிக்கு அவங்க தாத்தா ரூம்ல இருந்தும் சத்தம் வருது. தாத்தா ரூமோட கதை வந்து டக்குன்னு அந்த நம்ம வீடு கீழ் பூட்டியிருந்தோம்னா யாராவது வந்து அந்த கிளாக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கிளாக் பண்ணுறது, அந்த டோரில் வந்து கிளாக் ஆகுது. அப்படி யாரும் தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏதோ பூனைக்கு இது உள்ள பூந்துருச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறாங்க. அது குறிப்பிட்டு சொல்லப்போனா அவங்களோட தாத்தா ரூம்ல சின்ன கேப், ஒரு காத்து வரது கூட ஒரு கேப் இல்லையாமா. அப்படி இருந்த ஒரு ரூம் அது. அதுக்குள்ள எப்படி ஒரு பூனை போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசனை பண்ணிட்டு அந்த ரூம் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒரு பயமாவே இருக்குது. ஏன்னா தாத்தா இருந்து 3 நாள் தான் ஆச்சு. ஏதாவது ஆவி கீது இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுக்கு இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. அந்த தட்டுற சத்தம் வந்து பலமாகுது. அந்த தட்டிகிட்டே இருக்கிற சத்தம் இவங்க நெருங்க வந்து இன்னும் பலமாக தட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இன்னுமே பயமாகுது. என்னடா இது சத்தம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகுது, யாராவது தெரியாமல் இது உள்ளே வச்சு பூட்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயத்தோடையே கையில் வந்து ஒரு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு கட்டையை வச்சுட்டு டக்குன்னு உள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கதவை திறந்து உள்ளே பார்க்குறாங்க. யாருமே இல்லை. அப்படி இவங்க திறந்தோடனே ஒரு காற்று வந்து குப்புன்னு இவங்களை தள்ளிட்டு அந்த பக்கம் போயிடுது. இதை குறிப்பிட்டு சொல்ல போனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட தாத்தா ரூமில் ஒரு சின்ன கேப் கூட கிடையாது. காற்று உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு கேப் கிடையாது. ஒரு காற்று வந்து இவங்களை தள்ளிட்டு வெளியே போயிடுது. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு அமானுஷ்யமாகவே இருக்குது. சரி இது என்ன காற்று நாளைக்கு இப்படி ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த ரூம் வந்து எப்படி இருக்குதுன்னே தெரியாது. ஏன்னா ரமேஷோட அப்பாவும் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து இவருக்கும் தனியாக ஒரு ரூம் இருக்குது. அதனால இவங்க அப்பாவுக்கு வந்து தனியாக ரூம் இருக்கு. இவங்க அப்பா ரூம் வந்து யாரையுமே இது வரைக்கும் விட்டதே இல்லையாமா. அந்த ரூம்ல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரமேஷோட அப்பாவுக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா இவங்களும் வந்து சாதாரணமா நினைச்சிட்டு அந்த ரூம் வந்து தாழ் போடலாமான்னு பாக்குறாங்க. மறுபடியும் காத்தடிச்சுன்னா தட்டதானே செய்யும், சரின்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க. ஆனா இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இவங்களும் நைட்டு ஒரு 12 மணிக்கு போய் படுத்துடுறாங்க.
படுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து ஒரு தட்டுற சத்தம். தட்டுற சத்தம் கேட்குது அப்படின்னா, அந்த மெயின் டோர்ல வந்து தட்டுற சத்தம் கேட்குது. இவங்க போய் படுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. தட்டுற சத்தம் கேட்குது. அது வந்து வெளிப்பக்கமா இருந்து கேட்கல. உள் பக்கமா தான் கேட்குது. இவங்க டோர் வந்து 2 டோர் சேர்ந்தது ஒரு டோர் அப்படிங்கிற மாரி இருந்திருக்குது. தட்டும்போதே இவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வெளிய இருந்து தட்டுனோம்னா உள் பக்கமா வரும். ஆனா இவங்க தட்டுறது பார்த்தோம் அப்படின்னா, உள்ள இருந்து வெளிய தட்டுது. இத பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னுமே ஆச்சரியமாயிருது. என்ன காத்தடிச்சா இப்படியெல்லாம் இருக்குமா? அப்படின்னு சொல்லி போட்டு, மறுபடியும் போய் அந்த டோர் தொறந்து விட்டுர்றாங்க. டக்குனு ஒரு காத்து வந்து இவங்களே தள்ளிட்டு அந்த பக்கம் போயிருது. வெளிய போயிருது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லி போட்டு, சரி அந்த டோர் இத தொறந்து வச்சுட்டு மறுபடியும் அந்த டோர் எப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர க்ளோஸ் பண்ணலான்னு போறாங்க. க்ளோஸ் பண்ணும்போது ரமேஷோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம பொறந்ததுலேருந்து பெருசா இந்த ரூம்குள்ளேயே வந்ததில்ல. என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்பா என்னென்னதான் வச்சிருக்காருன்னு சொல்லி பார்ப்போம்ன்னு சொல்லி சுத்தி பார்க்குறாரு. அப்பதான் அவரு ஐடென்டிஃபை பண்றாரு. அந்த ரூம்குள்ள வந்து ஒரு சின்ன கேப் கூட இல்ல. காத்து வந்து உள்ள வந்துட்டு போற கூட ஒரு கேப் இல்லன்னு நோட் பண்றாரு. இதுக்கப்புறம் எப்படி அந்த ஒரு காத்து வந்து நம்மளையும் தள்ளிட்டு வெளிய போகும் அப்படின்னு யோசனை பண்றாரு. ஒருவேளை நம்மளோட அப்பா தான் வந்து ஆவியா உள்ள வந்திருக்காரோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு, இவரும் பெருசா எடுத்துக்கல. அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுர்றாரு. விட்டதுக்கு அப்புறமா அந்த மெயின் டோர் வந்து ஓப்பன்ல தான் இருக்குது. இந்த டோர் வந்து இவர் சாத்திட்டு போயிட்டாரு. சாத்திட்டு பூட்டு போட்டு போயிட்டாரு. பூட்டு போட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமா வந்து எதுவுமே பிரச்சனை இல்ல. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 2 மணிக்கு, கரெக்ட்டா ஒரு 2 மணிக்கு வந்து மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எங்க கேட்குது அப்படின்னா, இவங்க ரூமுக்கு கேட்குது. இவங்க ரூம் வந்து லாக் பண்ணி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரமேஷோட அப்பா, அம்மா, ரமேஷ். இவங்க 3 பேரும் அவங்க ரூம்ல வந்து அவங்க உள்பக்கமா தாள் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ரூம் வந்து வெளிப்பக்கமா இருந்து தட்டுறாங்க யாரோ. ரமேஷோட அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நம்மளோட அப்பா தான் வந்துட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் போய் ஓப்பன் பண்றாரு. அதே மாதிரி டக்குன்னு ஒரு காத்து வந்து இவரையும் தள்ளிட்டு இவங்களோட ரூம்குள்ள வந்துருது. வந்துட்டு மறுபடியும் ஒரு காத்து, அந்த காத்து வந்து டப்புன்னு அந்த ரூம் ஃபுல்லா சுத்திட்டு மறுபடியும் வெளிய போயிருது. இப்போ நம்ம அப்பா வந்து நம்மளையெல்லாம் பார்த்துட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு, இவரு வந்து ஆனா இவ கேட்கும்போது வந்து எனக்கும் ஒரு இதா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த ஆன்மா வந்து இவ்வளோலாம் டீப்பாலாம் வராது. இவ்வளோ டீப்பாலாம் பார்க்காது. இது என்னடா இது இப்படியெல்லாம் இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசனை பண்ணேன். ஆனா இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, மறுபடியும் வந்து அந்த டோர் போய் தட்டுது. ரமேஷோட தாத்தாவோட ரூம் போய் தட்டுது. மறுபடியும் இவரோட அப்பா என்ன நினைக்கிறாரு, ரமேஷோட அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட அப்பா வந்து மறுபடியும் ரூம்குள்ள போறதுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. அதுவும் உள்ள போயிருது. உள்ள போனதுக்கப்புறம் அதே ஆட்டோமேட்டிக்கா டோர் வந்து க்ளோஸ் ஆயிக்குது. க்ளோஸ் ஆயிட்டு கிட்டத்தட்ட காலையில வந்து ஒரு 2, 2:30, 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆகும்போது வந்து அந்த ரூம்குள்ள இருந்து ஒருத்தங்க வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. பசிக்குதுன்னு சொல்லி அழுகுற மாரி ரமேஷோட அம்மாவுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. ரமேஷோட அப்பா வந்து அந்த ரூம் தொறந்து விட்டு போட்டு மறுபடியும் வந்து மெயின் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து தூங்கிடுறாரு. கரெக்ட்டா ஒரு 3 மணிக்கு வந்து எனக்கு பசிக்குது, சாப்பாடு குடுன்னு சொல்லிட்டு ரமேஷோட அம்மாவுக்கு வந்து நல்லா பலமா சத்தம் கேட்குது. ரமேஷோட அம்மா வந்து பயத்திலேயே வந்து ரமேஷோட அப்பாவையும், ரமேஷையும் எழுப்புறாங்க. 2 பேருமே எந்திரிக்கிற மாரி இல்ல. சரின்னு சொல்லி இவங்களே போய் பார்க்கலான்னு போறாங்க. அந்த ரூம்ல வந்து நல்லா சத்தம் கேட்குது. எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு வந்து கறி குழம்பு வேணும், கறியோட சாப்பாடு வேணும், எனக்கு வந்து கறியோட சாப்பாடு வேணும்னு சொல்லி அந்த ரூம்குள்ள வந்து நல்லா சத்தம் கேட்குது. கத்தி அழுகுற மாரி ஒரு சத்தம் கேட்குது. இதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்மளோட மாமாவோட ஆன்மா தான் இதெல்லாம் பண்ணுதோ அப்படின்னு நினச்சிட்டு, அதுவும் பெருசா நினைக்கல. இவங்களும் வந்து அவங்களோட ரூம் போய் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போய் படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்குது. ஒரு 4, 4:30 ஆகும்போது சத்தம் வந்து அப்படியே அடங்கிருது. பெருசா சத்தம் இல்ல. இதுக்கப்புறமா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காலையில வந்து ஒரு 6, 6:30ங்கும்போது ரமேஷும் சரி, ரமேஷோட அப்பாவும் சரி எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள்லாம் வந்து ரமேஷோட அப்பாட்டயும், ரமேஷ்கிட்டயும் சொல்றாங்க. சொல்லும்போது ரமேஷோட அப்பா வந்து நேத்து நைட் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லும்போது, ரமேஷ் வந்து கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. தாத்தாவோட ஆவி வந்து அந்த பொம்மையில தான் இருந்திருக்குமோ என்னமோ, நம்ம வந்து மேல எடுத்துட்டு வந்துட்டோம். அதனால தான் நம்ம தாத்தா வந்து நம்மகிட்ட சகஜமா பழகுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு, இவங்க எல்லாருமே நார்மலா இருக்கிறாங்க. ஆனா அது வந்து அப்ப தெரியல இவங்களுக்கு. அதனால வந்து என்ன பிரச்சனையா போகுது, இதெல்லாம் வந்து சுத்தமா அவங்களுக்கு ஐடியாவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அடுத்த நாள் நைட்டும் ஆயிருது. நைட்டும் ஆனதுக்கப்புறமா ரமேஷோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மாமனார் கேட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு, இவங்களும் வந்து சிக்கனு, மட்டனு அப்படின்னு சொல்லி நான்வெஜ்ல ஒரு 2, 3 ஐட்டம் வந்து அவருக்கு புடிச்ச ஐட்டமா சமைச்சு, அந்த ரூம்குள்ள எடுத்துட்டு போய் நைட் கரெக்ட்டா ஒரு 12 மணிக்கு வந்து உள்ள வச்சிடுறாங்க. அவருக்கு வந்து ரத்த பொரியல் வந்து நல்லா பிடிக்குமாமா ரொம்ப. அதனால வந்து ரத்த பொரியலையும் வந்து எடுத்துட்டு போய் வச்சிடுறாங்க. வச்சுட்டு ரமேஷோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப விரும்பி அடிக்கிற ஒரு ட்ரிங்க்ஸ்.
அந்த அவரு அவரோட கிளாஸ்ன்னு சொல்லி தனியா ஒண்ணு வச்சிருப்பாராமா கண்ணாடி கிளாஸ். அந்த கண்ணாடி கிளாஸு ப்ளஸ் வந்து அந்த ட்ரிங்க். அந்த 2த்தையுமே எடுத்துட்டு போய் அவரும் பக்கத்துல வச்சிடுறாரு. 12, 12:30 மணி வரைக்கும் இவங்களும் உட்காந்து பார்க்குறாங்க. அந்த காத்து மூலியமா அவரோட மாமா வந்து வருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வர காணோம். சரி நம்ம இருக்கிறதுனால இப்படி பண்றாங்களோ என்னமோன்னு சொல்லி போட்டு மறுபடியும் வந்து டோரை வந்து லைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா சரியா சொல்லப்போனா நைட்டு வந்து ஒரு 1, 1:30 மணி இருக்கும். அந்த ரூம்குள்ள வந்து கரக்கு மரக்குன்னு சொல்லிட்டு அந்த எலும்பெல்லாம் கட்டி சாப்பிட்டாங்கன்னா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி வந்து சத்தம் உள்ள கேட்குது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இவங்களுக்கு வந்து ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா அந்த மாமா வந்து நார்மலா மனுஷன் மாதிரி இருந்தாலே வந்து அப்படி சத்தம் போடுவாரு. ஆவி வேற ஏதாவது பண்ணிடுவாரு என்னமோன்னு சொல்லிட்டு, சரி என்னதான் இருந்தாலும் ஆவியா வந்திருக்கிறாரு. நம்ம போய் அது அவர்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கலான்னு அந்த ரூம் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போக போகவே அந்த சத்தமெல்லாம் இன்னும் கொடூரமா மாறுது. நார்மலா அந்த சத்தம் ஏதோ அந்த மிருகமெல்லாம் அந்த இரையடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா எப்படி ஆக்ரோஷமா சாப்பிடும், அந்த மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க அப்பவாவது புரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்காம ரமேஷோட அம்மாவும் அப்பாவும் ரமேஷ் வந்து பயந்துருவாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து ரூம்குள்ளேயே வச்சு பூட்டிடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு டக்குன்னு அந்த ரூமுக்கு முன்னாடி போய் நின்று சைட்ல பாக்குறாங்க. ஒரு உருவம் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ரமேஷோட அப்பாவும் அந்த டோரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா திறக்கிறாரு. மாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இன்னொரு டோர் திறக்கிறாங்க. ரமேஷோட அம்மாவும் இன்னொரு டோர் திறக்கிறாங்க. ஏன்னா அதுவும் 2 டோர் இருக்கிற ஒரு டோர் தான். அதனால வந்து ஆளுக்கு ஒவ்வொரு டோர் திறக்கிறாங்க. டக்குன்னு திறக்கும்போது ஒரு உருவம் வந்து ஃபுல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் கட்டக்கரையான ஒரு கூளையா ஒரு உருவம் வந்து உட்காந்து அந்த தொடக்கறியை வந்து அப்படி கடிச்சு இழுத்து சாப்பிட்டு இருக்குது. இதை பார்த்து 2 பேத்துக்குமே இல்ல மிரண்டு போயிடுறாங்க. மிரண்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம கத்துன்னு கத்தி அந்த டோர் டக்குன்னு இழுத்து பூட்டிடுறாங்க. அப்படி இழுத்து பூட்டும் போதே அந்த உருவம் வந்து எந்திரிச்சு இவங்களை நோக்கி ஓடி வந்துடுது. ஓடி வரும்போது டக்குன்னு இவங்க இழுத்து பூட்டி அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணி 2 பேத்தையும் கட்டி பிடிச்சி நின்றுக்கிறாங்க. ஏன்னா பயம் சரியான பயம். ஏன்னா அந்த உருவம் வந்து அவங்க அப்பா இல்லைன்னு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம இடுப்பளவுக்கு தான் வந்து அந்த உருவமே இருக்கும். என்னடா இது இப்படி ஒரு உருவம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கு, இது நம்ம அப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை, இது வந்து வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது அந்த பட்டுன்னு உள்ள இருந்து அந்த உருவம் வந்து வெளியே வர்றதுக்காக அடிச்சுட்டே இருக்குது அந்த டோரை. இதுக்கப்புறம் இது வெளியே விட்டா டேஞ்சர் ஆயிரும், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மறுபடியும் இவங்களோட ரூம் போய் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அது போச்சுன்னா அப்படின்னா வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு போட்டு இவங்க வந்து இவங்க டோரில் உள்ளெல்லாம் நல்லா 2 லாக் இருந்திருக்குது. கீழாக்கி மேலக்கர் லாக்கி வந்து லாக் பண்ணிட்டு ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்குறாங்க. இவங்க நல்லா பயந்து நடுங்கிட்டு உள்ள வராங்க. இதை பார்த்து ரமேஷ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னப்பா ஆச்சு தாத்தா பார்த்தீங்களான்னு இவர் வந்து நான் சிரிச்சுட்டு கேட்டிருக்காரு. இவங்க வந்து பதட்டத்தோட அழுதுட்டு 2 பேர் உள்ள வந்து இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாம இவர் வந்து சிரிச்சுட்டு கேட்குறாரு. இதை பார்த்துட்டு தான் அவங்க 2 பேருமே இவரை ஒரு அடி போட்டுடுறாங்க. போட்டுட்டு என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற, அமைதியாக உட்காரான்னு சொல்லி சத்தம் போட்டுடுறாங்க. நான் என்ன கேட்டேன், தாத்தா பார்க்குறேன்னு சொல்லி தானே போனீங்க, தாத்தா பார்த்தீங்களா அப்படின்னு. அங்கே தாத்தாவும் இல்லை யாரும் இல்லை, அது ஏதோ வேற ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்குது, அது வேற ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து தனியாக உட்காந்துடுறாங்க. தனியாக உட்காந்துட்டு இது என்னங்க இது எதுனே தெரியலையே, இப்படி உட்காந்துருக்குது, ரொம்ப கூலையாகவும் இருக்குது, இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து எங்க மாமா கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இந்த இது என்ன ஜந்துனே தெரியல, இதுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன், இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரமேஷோட அப்பாவுக்கு வந்து சுத்தமா எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் அவரோட ஃபோன்லேயே வந்து மலையாள நம்பூதிரியோட ஒரு நம்பர் வந்து இருக்காம, அதுக்கு கூப்பிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. சுவிட்ச் ஆஃப்னே வருது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கால் பண்ணிட்டாரு ஒரு அரை மணி நேரத்தில். சுவிட்ச் ஆஃப்னே வருது. இவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தட்ட சத்தம் வந்து இன்னும் எச்சாகுது. திறந்து விடு, இவ்வளோ நேரம் சைலண்டாக தட்டிட்டு இருந்தது, அந்த உருமர சத்தமெல்லாம் அந்த ரூம்குள்ளே வந்து வெளியே கேட்குது. தாத்தா வந்து வெளியே போகிறதுக்கு கூப்பிட்றாராட்டு இருக்குது. நான் திறந்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் வந்து இவருக்கு 2 அடி விழுந்துருது. அவங்க அம்மாவை அடிச்சிடுறாங்க, அவங்க அப்பாவை அடிச்சிடுறாங்க. நான் தான் சொல்கிறேன்லடா, தாத்தா கிடையாது, அது வேற ஏதோ நம்மளோட இடுப்பளவுக்கு ஒரு உருவம் இருக்குது, கட்டக்கரையேன்னு ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த உருவம் பார்த்தாலே. அதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு வந்து அந்த உருவம் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அது வந்து உன் தாத்தா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து அந்த நம்பூதிரி கடைசியாக 41வது கால் தெளிவாக இன்னைக்கும் சொல்கிறாரு. 41வது காலில் வந்து அந்த நம்பூதிரி வந்து ஃபோன் எடுத்தார். ஃபோன் எடுத்து அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம். அவரும் தெளிவாக சொல்லிட்டாரு, கண்டிப்பாக உங்கள் அப்பாவாக இருக்காது, அது வந்து வேற ஏதோ விஷயம்னு சொல்லி அந்த ரூம் கிட்ட போங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு.
ஃபோன் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப கிடுகிடுன்னு நடுங்கிட்டே இருக்கிறாங்க. கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. மயக்கமே போட்டுருவாங்களாட்டுருக்குது. அவ்ளோ வேர்க்குது. அவங்க ரமேஷோட அம்மாக்கும், அப்பாக்கும். இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ரமேஷ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஏதோ பிரச்சனை இருக்குது. அது வந்து தாத்தா இல்ல, வேற ஏதோ ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பக்கத்துல போயிட்டே இருக்கும்போது நம்பூதிரி வந்து ஃபோன்லயே வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மந்திரம் சொல்ல சொல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள இருக்கிற அமானுஷ்யம் ஆ கத்த ஆரம்பிக்குது. கத்தி கதற ஆரம்பிக்குது. "தொறந்து விடு, தொறந்து விடுன்னு" சொல்லி அந்த கதவையே உடைச்சிற மாரி இருக்குது. அப்படியே பிரஷர் பண்ணுது உள்ள இருந்து தட்டி. இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்த ரமேஷோட அம்மாவும், அப்பாவும் அங்கேயே அந்த இடத்துலயே வந்து கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. "தயவு செஞ்சு எங்களெல்லாம் விட்டுரு, எங்களெல்லாம் எதுவும் பண்ணிடாதன்னு" சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது, நம்பூதிரி என்ன சொல்றாருன்னா, "நீங்க அழுகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி அந்த ஃபோன்லயே வந்து இன்னும் பலமா மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு சத்தமா. அப்படி அவர் வந்து மந்திரம் சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம்குள்ள கேட்டுட்டு இருந்த சத்தம் அப்படியே அமைதியாயிருது. அந்த நம்பூதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கதவுல அ திண்ணீரு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு விடுங்க. வச்சு விட்டுட்டு அந்த பூட்டு போட்டீங்கல்ல, பூட்டு பூட்டுனதுக்கு வந்து மஞ்சள்ல வந்து அந்த கயித்த நனைச்சு, அத வந்து சுத்தி விட்டு, அதுலயும் குங்குமம், மஞ்சள் வந்து வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி வச்சு விட்டுர்றாங்க. வச்சு விட்டதுக்கு அப்புறமா சத்தமே இல்ல. ரொம்ப அமைதியா இருக்குது. அந்த நம்பூதிரி என்ன சொல்றாருன்னா, "உள்ள இருக்கிற விஷயம் வந்து என்னோட சக்திக்கு மீறின விஷயம். இது வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது. இது வந்து இப்ப கட்டுப்படுத்த தான் என்னால முடியும். இதுக்கு மேல வந்து எனக்கு சொல்லிக் குடுத்த குரு ஒருத்தர் இருக்காரு. அவர வந்து நான் கேரளாலருந்து வர சொல்றேன். நாளைக்கு வந்து நான் வர சொல்றேன். அவரோட நம்பர் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க வந்து கூப்பிட்டு பேசிக்கங்க" அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்பூதிரியும் வந்து அவரோட பெரிய ஆசான் இருப்பார்ல, அவரோட நம்பர் வந்து இவரு குடுத்துடுறாரு. ரமேஷோட அப்பாக்கு. ரமேஷோட அப்பா வந்து அவங்க கூப்பிட்டு வந்து கான்டாக்ட் பண்றாரு. இதெல்லாம் நைட்லயே நடந்துட்டு இருக்குது. ஒரு 2, 2:30 மணிக்கு வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அவரும் கூப்பிட்டு பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் நான் வந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா அந்த நம்பூதிரியும் அவங்க ஊருக்கு வந்துடுறாரு. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ்வளவு தூரம் வந்து வண்டியில வந்துட்டு இருந்த நம்பூதிரி என்ன நினைச்சாருன்னு தெரியல. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து அதுக்கு மேல வந்து கார தான். அதுக்கு முன்னாடி வந்து மண் இருந்திருக்குது. அங்க வந்து கீழ இறங்குறாரு. கீழ இறங்குனோனே அவரு உடம்பே வந்து அப்படியே வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகி என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரோட சிஷ்யர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "இந்த வீட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீய சக்தி இருக்குது. அது வந்து என்னாலயே அடக்க முடியுமான்னு தெரியல. என்னோட சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிஷ்யர்கிட்ட பதிவு பண்ணி வைக்கிறாரு. இதுக்கப்புறமா அவரோட சிஷ்யர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் வந்து கட்டுக்கடங்க முடியாத தீய சக்தி, நல்ல சக்தி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆனா குரு வந்து இதுவரைக்கும் இந்த விஷயத்த வந்து யார்ட்டயுமே சொன்னதே இல்லையே. இது வந்து ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இவரும் மறுபடியும் வந்து வண்டியில ஏறிடுறாரு. மறுபடியும் வண்டியில ஏறி உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிறாரு. போகும்போது நல்லா பூத்து குலுங்கிட்டு இருந்த பூங்க எல்லாமே அப்படியே டக்கு டக்குன்னு வாட ஆரம்பிக்குது. இவங்க வண்டி வந்து உள்ள போகுதுல்ல. போகும்போது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த போற வழியிலலாம் 2 சைடுமே ஃப்ளவர் வச்சிருக்கிறாங்க. பாதிக்கு பாதி அப்படியே வாடிருது. வாடி அப்படியே தலைய தொங்க போட்டுருது. இதெல்லாம் பார்க்குற இவங்களுக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதுவரைக்கும் வந்து நெறைய இடத்துக்கு போய் இவங்களும் வந்து பேயி, அமானுஷ்யம் இது எல்லாத்தையுமே வந்து பில்லி, சூனியம் இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து எந்த இடத்துக்குமே போய் வந்து இந்த மாரி வந்து ஆனதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிஷ்யருக்கும் வந்து ரொம்ப பயமா இருக்குது. குருவோட வாயிலேருந்தே இப்படியெல்லாம் வந்துருச்சு. நம்மளால வந்து தாக்கு பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. சரி முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கத்துக்கிட்ட மொத்த விஷயங்களையும் வந்து இங்க நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கு மேல எல்லாமே சோட்டானிக்கரை அம்மன் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரமேஷோட அப்பாவும் அம்மாவும் நடந்த விஷயத்தெல்லாம் மறுபடியும் இவங்ககிட்ட சொல்லி அழுகுறாங்க. அழுத உடனே இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, "நீங்க வந்து அழுகாதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன். ஆனா உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரவிடாம நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்ச தாயத்தை எல்லாம் வந்து அவங்க 3 பேத்துக்கும் கட்டி விடுறாரு. கட்டி விட்டுட்டு அந்த ரூம் வந்து இப்ப தொறங்கன்னு சொல்றாரு. அந்த தீய சக்தி வந்து உங்கள எதுவும் பண்ணிராதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல அதுக்கு வந்து நைட்டு தான் பவர் இருக்கும். நேரத்துக்கு வந்து கம்மியா தான் பவர் இருக்கும். அந்த கம்மியான பவர்ல நம்மள அழிக்கிற அளவுக்கெல்லாம் அதுக்கு பவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ற சொல்றாரு. டோர் ஓப்பன் பண்ண சொன்ன உடனே வந்து எப்பவுமே வந்து முன்னாடி உள்ள இருந்து வெளிய காத்தடிச்சிட்டு இருந்துச்சுல. காத்தடிச்சுக்கும்போது இப்போ வந்து அந்த காத்து வந்து வெளியவும் வரல. உள்ளயும் போகல. இவங்க வந்து உள்ள போகாத வகையில தடுக்குது அப்படியே. வழியா அந்த நம்பூதிரியும் மந்திரம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு. ரொம்ப கொடூரமா இருக்குது. ஏன்னா மனுஷன்லாம் சாப்பிட்டா இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டான். ஆவைங்களுக்கும் இவங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் குடுத்துருப்பாங்க. சுடுகாட்டுக்கே போய் சாப்பாடுலாம் குடுத்துருக்காங்க. அப்படி குடுத்த இடத்துல கூட இப்படியெல்லாம் ரொம்ப கொடூரமாலாம் இல்ல. இவ்ளோ கொடூரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு மனசுலயும் வந்து கொஞ்சம் ஒரு பயம் வந்து இருக்குது. நம்மனால வந்து கட்டுப்படுத்திற முடியுமா? நம்மளால வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பா இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சுட்டு, எப்படியும் நம்மளால முடிஞ்சதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் சோட்டானிக்கராமான்னு சொல்லிட்டு, அவரும் மனசுக்குள்ள சாமி கும்பிட்டு, அமைதியா அந்த ரூம்குள்ளேயே உட்காந்து கண்ண மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
போது டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த நம்பூதிரி வந்து கண்ணை திறந்துடுறாரு. கண்ணை திறந்த உடனே சிஷ்யன் வந்து அவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பெட்டு தூக்கு அப்படின்னு சொல்றாரு. பெட்டு தூக்குன்னு சொன்னோடனே இவரும் வந்து கேள்வியெல்லாம் கேட்காம தூக்கிடுறாரு. ஏன்னா வந்து குரு சொல்றது சிஷ்யன் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து அப்படிதான் கண்டிப்பா. அவர் சொல்றது வந்து கண்டிப்பா வந்து அது நல்லதோ கெட்டதோ வந்து செஞ்சுதான் ஆகணும். அந்த பெட்டை வந்து மேலே தூக்க சொல்றாரு. தூக்க சொன்னா அங்க ஒரு பொம்மை இருக்குது. பொம்மையை பார்த்து ரமேஷோட அம்மாக்கும் அப்பாக்கும் ஏறக்குறையே நடுங்கி போயிடுச்சு. ஏன்னா அது வந்து சூனியம் வைக்கிற பொம்மை. அது மட்டும் இல்லாமல் பில்லி, சூனியம், ஏவல் எல்லாமே வந்து பொம்மை மூலியமா தான் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப நடுங்கி போயிடுறாங்க. இது என்னடா இது, இந்த பொம்மை நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கை காலெல்லாம் ரொம்ப நடுக்கம் பிடிச்சிருது. ரமேஷ்க்கு வந்து அப்போ தெரியல. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்கள வந்து பெருசாக ஈடுபாடு காட்டினதில்லை. அவங்க வந்து கற்றுக்கெல்லாம் வச்சதில்லை. ஏன்னா பெருசாக அந்த கோயிலுக்கு மட்டும் தான் கூப்பிட்டு போய் வைக்கிறாங்க. அந்த பேய் படம் இதெல்லாம் வந்து பெருசாக ரமேஷ்கெல்லாம் காமிச்சதே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டில் தான் இத்தனை நாள் தங்கியிருந்தார். ஃபோனெல்லாம் அந்த டைம்லாம் எதுவுமே இருந்திருக்காது. இதை பார்த்துட்டு இந்த பொம்மை எப்படி இங்கே வந்தது, அப்பா இருந்தப்போ நாங்கள் இந்த பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் புது பெட்டு தானே போட்டிருந்தோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரமேஷோட திருட்டு முடி முடிச்சுட்டு இருக்கிறத ரமேஷோட அம்மாவும் அப்பாவும் நல்லா நோட் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த நம்பூதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்தவர் டக்குன்னு திரும்பி ரமேஷை பார்த்து எல்லாம் இவங்கிட்ட கேளுங்க, இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாரு. ரமேஷ்க்கு வந்து டக்குன்னு பயமாயிருது. என்னடா இது இப்படி சொல்கிறாரு, எல்லாமே இவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் நடந்ததை சொல்கிறாரு. தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடி எது பெட்டு கீழே அப்படிங்கிற மாதிரி எது சொல்லிட்டு இருந்தாரு. அதை வந்து நான் பார்த்தேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு புரியல. தாத்தா முடியாமல் இருக்கும்போது இது பெட்டுக்கு கீழே அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா தாத்தா வந்து சரியாக படுக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு, அதனால பெட்டை வந்து மாற்றி போட்டு படுக்க வைக்கிறாரு என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்பாட்ட சொன்னேன். நானும் அப்பா தான் படுக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன் கீழே ஒரு டோர் இருந்துச்சு. அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான சாவி இந்த கட்டளையே இருந்தது. நான் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு ரூமே இருக்குது. அந்த ரூம்குள்ளே வந்து ஜெயில் மாதிரி ஒரு லாக் போட்டு ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு பாக்ஸில் தாத்தா வந்து பணம் வைக்கிற பை, அதுக்கப்புறம் ஆளுங்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற அந்த ரெக்கார்ட் நோட்டு, அப்புறம் வந்து இந்த ஒரு பொம்மை இருந்தது. நான் தான் அந்த பொம்மையை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதனால தான் நான் மேலே எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த ரமேஷோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடம்பே வடவெடுத்து போயிடுது. ஏன்னா அது வந்து பில்லி சூனியம் இருக்கிற பொம்மை. அது வந்து ஏவல் இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பொம்மை நம்ம வீட்டில் இருக்குதா அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து ரொம்ப பயத்திலேயே இருக்கும்போது அந்த நம்பூதிரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து சாதாரண ஆள் இல்லை. கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து அந்த குட்டி சாத்தானுக்கு வந்து இதெல்லாம் படையல் வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. நான்வெஜ்ஜு, ரத்தம் இதெல்லாம் வந்து காணிக்கையாக வச்சு தான் உங்களுக்கு வந்து இத்தனை சொத்து சேர்த்துருக்கிறாரு. அப்புறம் ஏன் நாங்கள் வந்து இவ்வளோ ஏழையானோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சும்மா ஏழையாகலை, மாதம் அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் அவர் முடியாமல் போனதுக்கு அப்புறமா அதுக்கு வந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் சுத்தமாக கொடுக்காததுனால தான் இத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாத்தா வந்து இறக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லி ரமேஷ் கிட்ட அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டால் அவங்களும் ரொம்ப பயந்து போய் இதுக்கு என்னதான் பண்ணுறது, இதுக்கிட்ட நாங்கள் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது வந்து சாதாரண காரியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் வழிபட்டுட்டு இருந்தது குட்டி சாத்தாண்டியும் ரொம்ப பயங்கரமான குட்டி சாத்தானும் கூட. வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பலமாக நம்பிக்கையோட வந்து பூஜையெல்லாம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பலமாக பார்த்துட்டு இருக்கணும். அது வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து எந்த கட்டத்துக்கும் போய் நம்மளை கொலை பண்ணுற ட்ரை பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே போயிடும் அப்படின்னு என்ன நடக்குமோ அதை வந்து தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறமா நைட் ஒரு பூஜை வைக்கலாம். பூஜை வச்சு அதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் அதை வந்து கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அன்னைக்கு நைட்டு பூஜைகளுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவங்க வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க இவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம். இந்த நம்பூதிரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து நானும் சாப்பிட மாட்டேன், நீங்களும் சாப்பிடாதீங்க. இந்த பூஜை வந்து முடிஞ்சு இந்த தீசக்தி வந்து உங்கள் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு தண்ணியாக இருந்தாலும் சரி அப்போ குடிங்க. அது வரைக்கும் யாரும் இந்த வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாரு. எப்படி வேணால் உங்களை வந்து பழி தீர்க்கலாம். ஏன் அப்படின்னா அப்பா வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் பின்பற்ற வேண்டியது நீங்கள் தான் பின்பற்றணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பையன் வழியாக வந்து இது பின்பற்றிட்டு தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா அது மொத்தமாக எல்லாத்தையுமே கொலை பண்ணிடும், கொன்னுட்டு அது ஃப்ரீ ஆயிரும். இது வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நடக்க போகிற எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. அது நம்பூதிரி அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்திருக்கிறாரு. இது வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து தியான நிலையிலேயே இருந்திருக்கிறாரு. சரியாக நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் பூஜையும் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது கரெக்டாக நைட்டு ஒரு 12:10 அப்படிங்கும்போது அந்த உருவம் அந்த ரூம்குள்ளே இருந்து பழைய மாதிரி அந்த கதவை தட்ட ஆரம்பிக்குது. கதவை தட்டிகிட்டே இருக்கும்போது ரமேஷை வந்து சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வந்து ரமேஷை வந்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கல. ஏன் அப்படின்னா அந்த நைட்டு அந்த பூஜையில் வந்து ரமேஷை வந்து ஈடுபடுத்தலை.
ஈடுபடுத்தாம தான் வந்து அந்த பூஜையை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தும்போது ரமேஷ்க்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி, அவங்க இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊர்லயே வந்து அவங்க நெருங்கின சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இன்னைக்கு நைட் ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு, ரமேஷ கூப்பிட்டு போய் அந்த வீட்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த தீய சக்தியும் வந்துருச்சு. அந்த டோர வந்து அந்த குட்டி சாத்தன் தட்ட ஆரம்பிக்குது. அப்படி தட்டிட்டே இருக்கும்போது, ஒரு வழியா வந்து அந்த டோரோட லாக்கெல்லாம் வந்து தெறிச்சிருது. பட்டு பட்டுன்னு தட்டிட்டு இருந்தது. அந்த டோரே உடையிற மாரி ஆயிடுது. அந்த லாக்கெல்லாம் தெறிச்சு, அந்த உருவம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புகை ரூபத்துல அப்படியே வெளிய வருது. வெளிய வரும்போது இந்த நம்பூதிரி வந்து அவர்னால முடிஞ்ச அளவு அந்த மந்திரமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லும்போது அந்த உருவம் வந்து கத்தி கதற ஆரம்பிக்குது. என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்தி கதற ஆரம்பிக்குது. அதனால இவரு நம்பூதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த குடும்பத்த விட்டு போயிரு அப்படிங்கிறாரு. கண்டிப்பா போமாட்டேன். வந்து மோட்சம் கிடைக்காது. இத்தனை வருஷம் நான் வந்து அடிமையா இருந்துட்டேன். இனிமேல் நான் அடிமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தீய சக்தியும் இவரை எதிர்த்து ரொம்ப போராட ஆரம்பிக்குது. ஆனா இவர் வந்து விடுற மாதிரியே இல்ல. நம்பூதிரியும் அவரால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மந்திரமெல்லாம் சொல்லி அந்த குட்டிச்சாத்தனை வந்து அடக்குறதுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மந்திரம் வந்து அதிகமா சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாரு. சத்தமாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த குட்டி சாத்தானும் இவருக்கு ஈக்குவலா வந்து ஈடு கொடுத்து அந்த மந்திரத்துக்கு ஈக்குவலா வந்து அதுகிட்ட இருக்கிற தீய சக்தி எல்லாத்தையுமே வந்து இவர் மேல ஏவி விட ஆரம்பிக்குது. இதற்கப்புறமா ஒரு வழியா அந்த பொம்மை வந்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த பொம்மையில வந்து ஒரு ஊசி எடுத்து குத்தவும், அந்த பொம்மையிலிருந்து ரத்தம் வந்து வெளிய தெறிக்க ஆரம்பிக்குது. அந்த ரத்தம் வெளிய தெறிக்க ஆரம்பிச்ச உடனே, குட்டிச்சாத்தன் வந்து கத்தி கதற ஆரம்பிக்குது. "என்னை விட்டுரு, எனக்கு ரொம்ப வலிக்குது" அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்குது. அந்த குடும்பத்த வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்பூதிரி சொல்றதுக்கு, அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, "இந்த குடும்பத்த வந்து விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்காது. இத்தனை வருஷமா வந்து இவரோட அப்பா கிட்ட நான் அடிமையா இருந்துட்டேன். அவர் வந்து என்கிட்ட இருந்து என்னென்னலாம் வாங்க முடியுமோ, என்னென்னலாம் அனுபவிக்க முடியுமோ, அதெல்லாம் வாங்கி அனுபவிச்சுட்டாரு. இன்னைக்கு நான் வந்து இவரை வந்து கொலை பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்காது. நான் காலத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கிட்ட அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த தீய சக்தி இவர் மேல மறுபடியும் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு, அதுகிட்ட இருக்கிற கெட்ட சக்தி எல்லாத்தையுமே வந்து இவர் மேல ஏவி விட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா கேட்க மாட்டியான்னு சொல்லி அவரும் அந்த ஊசிய வச்சு ரொம்ப நம்ப, என்னால முடியல, நான் வந்து கட்டுப்பட்டுறேன்னு சொல்லிட்டு, அந்த தீய சக்தியும் ஒரு செம்புக்குள்ள அடப்பட்டு அந்த நம்பூதிரிகிட்டயே அடங்கிருது. இதுக்கப்புறமா அந்த நம்பூதிரியும் மந்திரிச்ச தாயத்தை எல்லாத்தையுமே அதுலருந்து கட்டி, அவரு வச்சிருக்கிற ஒரு பேக்ல எடுத்து அதையும் வச்சிடுறாரு. அதுக்கு மேல மந்திர துணிகளையும் கட்டிடுறாரு. கட்டிட்டு இவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, "இத வந்து நான் எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிடுறேன்." அதுக்கப்புறமா அந்த நம்பூதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, "அந்த ரூம் வந்து இனிமேல் சும்மா விட வேண்டாம். இத்தன நாள் வந்து இந்த குட்டிச்சாத்தான உள்ள வச்சு வழிபட்டுட்டு இருந்ததுனால, அது வந்து தீய சக்திகள் வந்து அடங்குன ஒரு அறையாவே இருக்கும். இனிமேல் வந்து அந்த ரூம் வந்து கொஞ்சம் விசாலமா இருக்கிற மாரி, அந்த ரூமோட கதவுகள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, அந்த ரூம்குள்ள சாமி படங்கள் எல்லாமே வச்சு தினம் தினம் வந்து பூஜையும் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த வழிமுறையெல்லாம் சொல்லிட்டு, அந்த நம்பூதிரியும் விடைபெற்று அந்த வீட்ட விட்டு போயிருக்கிறாரு. இதுக்கப்புறமா ரமேஷும் அடுத்த நாள் வந்துடுறாரு. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து ரமேஷ்க்கு இவங்க பண்ணது இதெல்லாமே கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. நம்ம ஒரு சின்ன பொம்மைன்னு நெனச்சு வெளிய எடுத்துட்டு வந்த ஒரு விஷயம், இப்படி நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா நாங்களும் வந்து அங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நிலமெல்லாம் வித்து, நாங்களும் வந்து இருக்கிற கடனெல்லாம் அடைச்சுட்டு, கொஞ்சம் பிசினஸ்லாம் டெவலப் பண்ணி, இப்போ நாங்க கொஞ்சம் செட்டில் ஆயிட்டோம்னு சொல்லி, இந்த கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபரான ரமேஷ். இந்த சம்பவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து நேர்மையா தான் வந்து ஒரு விஷயத்த வந்து அடையணும்னு ட்ரை பண்ணணும். இப்போ ரமேஷோட தாத்தாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் பழைய காலத்து ஆளும் வேற. இன்னைக்கும் வந்து நெறைய பேர் இந்த விஷயமெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா, அது வந்து நேர்மையா தான் பண்ணணும். இப்போ வந்து நம்ம உழைச்சு பண்றோம் அப்படின்னா, நம்ம உழைப்போட இந்த விஷயமெல்லாம் நின்றும். இப்போ குட்டிச்சாத்தான்லாம் வச்சு இது பண்றதுனால அவரோட தாத்தாவோட உயிரே போயிருக்கு. ஏன்னா, அதுக்கு பண்ற வேண்டிய விஷயமெல்லாம் வந்து கரெக்ட்டா பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு குடுக்க வேண்டிய காவு இதெல்லாம் வந்து கரெக்ட்டா குடுத்துட்டே இருக்கணும். சாப்பாடு மாரி, குழந்தை மாதிரி. குழந்தை ரூபத்துல இருக்கிற ஒரு அரக்கன். அதுக்கு வந்து குடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்ட்டா குடுத்துட்டே இருக்கணும். இல்ல அப்டின்னா நம்மளையே வந்து கொன்றும். அதுதான் வந்து அவங்க குடும்பத்திலேயே நடந்திருக்குது. இதுக்கப்புறமா நானும் காலேஜெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா படிச்சு, நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, இப்ப நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி, இந்த கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாரு ரமேஷ். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்கள நம்ம சேனல்ல பதிவிட, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டோவ கூட சென்ட் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்ய சம்பவத்துல சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கோகுல்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.